இஸ்ரேல் மக்களுக்கு இடையில சண்டை வந்த மாதிரி ஜெபம் என்பது ஒரு போர். அப்ப ஒரு போர்னா 2 பேர் போரிடணும், குறைஞ்சபட்சம் 2 பேர் சண்டை போடணும். யாருக்கெல்லாம் போர்? யாருக்கும் போர் ஜெபத்துல? ஒரு ஜெபத்துல யாருக்கும் போர் நடக்கு? நமக்கும் சத்தமா நமக்கும் கடவுளுக்கும் சண்டை. புரிஞ்சுக்கங்க, நமக்கும் கடவுளுக்கும் சண்டை, அதான் ஜெபம். இப்ப இந்த சண்டையில யார் ஜெயிப்பா? சண்டையில யார் ஜெயிப்பா? கடவுள் ஜெயிப்பாரா, நாம ஜெயிப்போமா? அவ்வளவு தைரியமா உங்களுக்கு, அவ்வளவு பவர்ஃபுல்லா நீங்க? காட் இஸ் ஓம்னி பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றோம். கடவுள் தான் எல்லாம் வல்லவர், ஆகச்சிறந்த சக்தி அப்படின்னு கடவுள் சொல்றோம். ஆனா ஜெபம் என்பது ஒரு போர் என்றால் இந்த ஜெபத்துல யாரு ஜெயிப்பாங்களா? நாம தான் ஜெயிப்போமா? தொடக்கமும் 32ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல இந்த மாதிரி ஒரு போர் நடந்துச்சு. கடவுளுக்கு ஒரு மனுஷனுக்கு இடையில ஒரு போர் நடந்துச்சு. தொடக்கமும் 32:26 என்ன போரு? யாருக்கும்? அப்பொழுது ஆடவர் என்னை போக விடு, பொழுது புலர போகிறது என்று சொல்கிறார். இப்போ யாக்கோபு ஒரு இடத்துல போய் படுத்து கிடக்கிறார், ஒரு கல்ல தலைக்கு வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு இருக்கிறார். அவருக்கு கனவு வருகிறது. அப்போ ஆடவர்னா நீங்க ஆண்டவர்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு வானதூதர் வந்து நிற்கிறார். இப்போ யாக்கோபு போய் அந்த ஆடவரை என்ன செஞ்சுட்டார்? கெட்டியா பிடிச்சுக்கிட்டார். இப்ப அவர் சொல்ற, விடிய போகுது, என்ன விடப்பா. விபிலியம் சொல்கிறது, தொடர்ந்து வாசிங்க. யாக்கோபு, நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன். யாக்கோபு சொல்றார் கடவுளை பார்த்து, நீங்க இப்ப மட்டும் என்ன ஆசீர்வதிக்கலனா உங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேன். தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது, சிக்கனை பிடித்தேன் இறைவா என் சிக்கலை அரைப்பாய். சிக்கனை பிடித்தேன் இறைவா என் சிக்கலை அறுப்பாய். என் சிக்கல் அருகிற வரை நான் கடவுளை என்ன செய்யணும்? சிக்கனை பிடிச்சிடணும், விடவே கூடாது. யாக்கோபு அப்படிதான் சொல்கிறார். விபிலியம் சொல்கிறது, யாக்கோபுக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஒரு மற்போர் நடந்தது, ஒரு போர். அதான் யானி சொல்கிறார், ஜான் மரிய யானி. ஜெபம் என்பது கடவுளுக்கும் நமக்கும் இடையே நடைபெறுகிற ஒரு போர். என்ன நீங்க ஆசீர்வதிச்சா மட்டும்தான் விடுவேன், இல்லைன்னா விடவே மாட்டேன். கடைசி என்ன நடந்துச்சு? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி யாக்கோபை அவர் ஆசீர்வதித்தார். நாம் உன்னுடைய குடும்பத்தில் கடவுளிடம் கேட்கிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது இதை போன்ற ஒரு மனநிலை கிடைக்கிற வரை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், திறக்கிற வரை தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும், கண்டுகொள்கிற வரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். மத்தேயு 7:7 நீ கேளு, அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். மத்தேயு 7:7 சொல்லுங்கம்மா. மத்தேயு 7:7 நீ கேளு. என்ன வசனம் அது? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ரொம்ப சிம்பிள். நான் சின்ன பிள்ளையில மறைக்கல்வி நடக்கும்போது ஒரு சிஸ்டர் எனக்கு இப்படி இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லி கொடுத்தோம். மத்தேயு 7:7 நீ கேளு, கேட்டுக்கிட்டே இரு, கிடைக்கிற வரை கேளு, தட்டிக்கொண்டே இரு, திறக்கிற வரை தட்டிக்கொண்டே இரு, தேடிக்கொண்டே இரு, நீ கண்டுகொள்கிற வரை தேடிக்கொண்டே இரு. நீ ஜெபத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இப்படித்தான் கேட்டுக்கொண்டே தேடிக்கொண்டே தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். யாக்கோபை போல, ஜான் மரிய வியானி சொல்வதை போல நீ கடவுளோடு போரிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அப்ப ஜெபம் என்பது ஒரு போர். இந்த போரில் யார் ஜெயிக்கிறார்? நாம் தான் ஜெயிக்கிறோம். கடவுளும் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார். அவர் தோற்று போக வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார். எப்போதுமே ஒரு போட்டினாலும் சரி, சண்டைனாலும் சரி, ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம், ஆமாவா இல்லையா? ஆனால் கடவுளுக்கும் நமக்கும் இடைபெறுகிற இந்த ஜெப போரில் கடவுள் தோற்று போக வேண்டும் என்றே ஆசைப்படுகிறார். அப்படி எப்படி ஒருத்தன் தோத்து போடணும் இப்படி ஆசைப்படுவான்? ரொம்ப எளிதாக புரிந்து கொள்வதற்கு, இந்த யாக்கோபு நிகழ்வை புரிந்து கொள்வதற்கும், புனித ஜான் மரிய வியானி சொன்ன இந்த வாக்கியத்தை புரிந்து கொள்வதற்கும், நம்ம சின்ன பிள்ளைங்கள்ல 1 வயசு 2 வயசு பிள்ளைங்க அப்பாட்ட போய் கையை பிடிச்சுக்கிட்டு, இந்த ரெஸ்டிங் மாதிரி இப்படி கையை பிடிச்சுக்கிட்டு இந்த பக்கம் நம்ம அழுத்தணும், அந்த கையை என்ன செய்யணும், அப்பா அந்த பக்கம் அழுத்துவார். நான் சொல்ற புரியுதா? கையை இப்படி 2 பக்கம் பிடிச்சுக்கிட்டு ரெஸ்டிங் மாதிரி இந்த பக்கம் என்ன செய்யணும், குழந்தை அழுத்தும், அப்பா என்ன செய்வார், அந்த பக்கம் அழுத்துவார். அப்போ 40-45 வயசு தடகாத்திரமா இருக்கார். அவன் இப்பதான் பால்வாடி போயிருக்கிறான். போயிட்டு வந்த உடனே ரொம்ப சொண்டைக்கா மாதிரி இருக்கிறான். மகன் கையை பிடிச்சிட்டு அழுத்துறான். ரொம்ப சிம்பிளா யோசிச்சு பாருங்க. ஒரு 40-45 வயசு தடகாத்திரமான ஆண், ஒரு 4-5 வயசு குழந்தை, யார் ஜெயிப்பா? அப்பா ஜெயிப்பாரா, மகன் ஜெயிப்பாரா? இப்போ ஒருவேளை நீங்க அப்பா நீ என்ன என் கையை பிடிச்சி அழுத்துறதுன்னு சடக்கு இந்த பக்கம் மாவு கையை உடைச்சுட்டாங்க, என்ன செய்யணும், மாவு கிட்ட போட போகணும்.
அப்பா அப்படி செய்ய போறது இல்ல. மகன் கையெல்லாம் பிடிச்சி அழுத்த மாட்டார். கொஞ்ச நேரம் மல்லு கட்டி பாக்குற மாதிரி என்ன செய்வார், மல்லு கட்டி பாப்பா. மகன் என்ன செய்வான், ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு கையை தள்ள மாதிரி கீழே தள்ளிட்டு ஜெயிச்சுட்டு அப்படின்னு என்ன செய்வான், அப்படி துள்ளி குதிப்பான். கடவுளுக்கு நமக்கு இப்படிதான் சண்டை நடக்கும். சில நேரங்கள்ல அவங்க அப்பா கொஞ்சம் மல்லு கட்டுற மாதிரி கடவுளும் என்ன செய்வார், கொஞ்சம் மல்லு கட்டி வைப்பார், கொஞ்சம் தேட்டு வைப்பார், கொஞ்சம் நிப்பாட்டி வைப்பார். ஐயோ நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு என்ன செய்ய கூடாது, வெக்ஸ் ஆகி கையை விட்டுட்டு போயிடக்கூடாது. கடவுள் உன்னை வெற்றி பெற செய்வார், இந்த போரில் உன்னை ஜெயிக்க வைப்பார். அதற்கு தான் ஆசைப்படுகிறார். இன்னைக்கு நற்செய்தி ஆண்டவர் தீயோர்களாகிய நீங்களே உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஒரு பிள்ளை மீனை கேட்டால் நீ போய் பாம்பை கொடுப்பியா? அப்பத்தை கேட்டால் கல்ல கொடுப்பியா? தேனை கொடுப்பியா? பெற்றோர்கள் நீங்களே உங்க பிள்ளைங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற பொழுது நம்ம எல்லோருக்கும் தாயாய் தந்தையாய் இருக்கிற ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய மாட்டாரா? நாம் கேட்பதை நமக்கு கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக கொடுப்பார். எனவே ஜெபம் என்கிற போரில் நாம் ஆண்டவரோடு போரிடுகிற பொழுது ஆண்டவர் நம்மை வெற்றி பெற செய்கிறார். எனவேதான் சொல்கிறோம் ஜெபமே ஜெயம் என்று சொல்கிறோம். இந்த உலகத்தில் எது உங்களை கைவிட்டாலும் சரி, நம்முடைய ஜெபம் ஒரு நாளும் நம்மை கைவிடாது. நீங்க இந்த 10 நாட்களும், நாளைக்கு ஆபிரகாம், அதனால மற்ற யாரையும் அதிகமா நான் சொல்லல, 10 நாட்களும் என்ன செய்வார்கள், மற்ற விவிலிய கதாபாத்திரங்கள் எல்லோரும் உங்களுக்கு சொல்லப்படுவார்கள். இவர்கள் எல்லோருமே எப்படி கடவுளோடு பேசுகிறார்கள்? ஜெபம் என்பது ஒரு ஆகச்சிறந்த உரையாடல். பல நேரங்கள்ல நம்முடைய ஜெபம் வெற்றி பெறாமல் போவதற்கு காரணம் ஜெபம் என்றால் என்ன என்பதை சரியாகவே புரிந்து கொள்வதில்லை. ஜெபம் என்பது என்ன? prayer is a dialogue. ஜெபம் என்பது என்னது? உரையாடல். சொல்லுங்கம்மா, ஜெபம் என்பது என்ன? உரையாடல். ஒரு உரையாடல்னா எத்தனை பேர் இருக்கணும்? குறைந்தபட்சம் மினிமம் 2 பேர். ஒருத்தர் மட்டும் பேசிக்கிட்டு இருந்தா அது மோனலாம், அது புலம்புறது. இப்ப பிரசங்கத்துல நான் மட்டும் பேசிக்கிட்டே இருந்தா அது புலம்புற மாதிரி இருக்கும். நீங்களும் அப்பப்போ பேசினாதான் இது உரையாடல். இப்ப மறையுறை மட்டுமல்ல, ஜெபமும் என்னதுதான்? உரையாடல். யாரும் யாரும் பேசணும்? சத்தமா யார் யாரும் பேசணும்? நாமளும் கடவுளும் பேசணும். அப்ப நமக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கிற உரையாடல் தான் ஜெபம். நல்லா யோசிச்சு பாருங்க, இதுவரை நாம் ஜெபித்திருக்கிற ஜெபம் எல்லாம் உரையாடலாக இருந்திருக்கிறதா? எப்படி இருந்திருக்கு? டயலாக் இல்ல, மோனலாக் தான். மளிகை கடையில போய் நம்ம சூப்பர் மார்க்கெட்ல மளிகை ஜாமான் என்னென்ன வேணும் அப்படின்னு லிஸ்ட் எழுதி கொண்டு போற மாதிரி பயங்கர லிஸ்ட் எழுதி வச்சு கடவுள போய் கடவுள எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு ஓகே பாய் அப்படின்னு என்ன செஞ்சிருந்தோம், போயிருந்தோம். நாம மட்டும் தானே பேசி இருக்கிறோம், அது வேணும் இது வேணும் அப்படின்னு நாம மட்டும் தானே கேட்டு இருக்கிறோம். ஆமா சாமி, நீங்க தானே கேளுங்கள் கொடுக்க. ஆமா, அவர் சொன்னதை கேட்டுட்டு வா. நீ மட்டுமே கேட்டுட்டு வந்தா அவர் என்ன சொன்னார் அது உனக்கு தெரியவே தெரியாத. கடவுள் சொன்ன பதில் என்ன? எனவே நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், உள்ள குமரனை கொட்டிக் கொண்டே இருக்கிறோம். கடவுள் என்ன பேசுகிறார்? ஜெபம் என்பது உரையாடல் என்றால் கடவுளுடைய குரலை நாம் கேட்க வேண்டும். சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஓடி போய் கேட்டான். அப்பதான் குரு ஏலி 3 தடவை முடிச்சு 4ஆவது தடவை சொல்றார், இனிமேல் கூப்பிட்டாருன்னா நீ என்ன சொல்லணும்? ஆண்டவரை பேசும். நாம் என்ன சொல்றோம்? ஆண்டவரை கேளும், அடியே நான் பேசுகிறேன். நான் வந்துட்டேன், நான் என்ன செய்ய போறேன்? பேச போறேன். கொஞ்ச நேரம் நீ அமைதியா என்ன செய்யணும்? கேட்கணும். நான் பேசிட்டேன், கேட்டாச்சா? பாய் பாய் போயிட்டு வாங்க. பைபிள மட்டும் தான் ஆண்டவரை பேசும், அடியே கேட்கிறேன். இங்க நம்ம தான் பேசிட்டு இருக்கிறோம். கடவுளை கேட்பவராக மட்டுமே வைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்ல, நாம் பேசுவதை கடவுள் கேட்கிறார், கடவுள் பேசுவதை நாம் கேட்கணும். அன்புக்குரியவர்களை, ஜெபம் என்பது வெற்றி என்றால் எதை வெற்றி என்று கொண்டாடுகிறோம்? நம்ம ஒண்ணு வேணும் அப்படின்னு கேட்கிறோம். அந்த ஜெபம் வெற்றியா தோல்வியா? எப்போ நம்ம கேட்டது கிடைச்சதுன்னா சொல்லுங்க, கேட்டது கிடைச்சதுன்னா வெற்றி, கேட்டது கிடைக்கலன்னா சொல்லுங்க, கேட்டது கிடைக்கலன்னா தோல்வி. இயேசுநாதர் ஒரே ஒரு ஜெபம் தான் பண்றார். கெத்செமனி தோட்டத்துல உடல் முழுவதும் ரத்தமாய் வியர்த்து கொட்ட அவங்க அப்பாவை பார்த்து கேட்கிறார், தந்தையே இந்த துன்ப காலத்தை எதை செய்யுங்க, என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். இது இயேசு அவங்க அப்பாவை பார்த்து ஜெபித்த ஜெபம். இந்த ஜெபம் வெற்றியா தோல்வியா? இயேசு வெற்றி பெற்றாரா தோற்று போனாரா? கேட்டது என்ன? துன்ப காலத்தை என்ன செய்யணும்? எடுக்கணும். இப்ப உங்க அப்பா துன்ப காலத்தை எடுத்தாரா? எடுக்கல. செத்து போயிட்டாரா இல்லையா? சிலுவையில செத்தாரா சாவலியா? ஆமா.
அப்ப ஜெபம் என்பது வெற்றி. கேட்டது கிடைத்தால் வெற்றி என்று நினைக்கிறோம். இயேசுவுடைய ஜெபம் நீங்கள் சொல்லுகிற விவாதத்தில் வைத்தால் அது தோல்வி. அப்ப ஜெபம் என்பது கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்பது அல்ல. தந்தையே, அந்த ஜெபத்தை அதோடு